ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் இப்போது நல்ல சீசன் ஆகியிருக்கிற நாகப்பழத்தை வச்சு ஒரு அடிப்பொலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி நல்ல பல்ப்பு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா வருஷம் முழுக்க நம்மளால் ஃப்ரெஷ் ஜூஸு குடிக்க முடியும். இதுக்குள்ளே நம்ம கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே சேர்க்கலை. வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு ஏதாவது வந்திருந்தால் ஜஸ்ட் 2 ஸ்பூன் இந்த பல்ப் எடுத்து தண்ணி சேர்த்தியா போதும், ஒரே மினிட்டில் நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஜூஸ் ரெடி ஆகிடும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது தயார் பண்ணுறதுக்காக 1 கிலோ நாவல் பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நாகப்பழம் தான். அதுக்கப்புறமா இது இதே மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விதையெல்லாம் மாற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இது ஒரு மிக்சியோட ஜார்லேக்கு நமக்கு போடலாம். இப்போது எல்லா நாகப்பழமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி மிக்சியோட ஜார்லேக்கு நமக்கு போடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக இதை அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கூட தறி ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக இது நம்ம அரைச்செடுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றியா போதும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா நாகப்பழமும் நமக்கு அரைச்செடுக்கலாம். இப்போ அது இன்னொரு கடாயிலேக்கு நான் மாட்டியிருக்கு. எல்லா நாகப்பழமும் நம்ம இதிலேக்கு அரைச்செடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். இதில் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும். அதுக்காக ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் விட்டு இது வற்றிச்செடுக்கணும். இதே சேம் மெத்தடில் மாங்காய் பழமும் நமக்கு இதே மாதிரி செய்யலாம். மாங்காய் பழம் இருக்குல்ல, அதையும் நமக்கு இதே மாதிரி செய்யலாம். அந்த வீடியோ முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தது. நான் இதே மாதிரி சீசன் டைமில் மாங்காய் பழம் நாகப்பழம் எல்லாம் இதே மாதிரி பல்பாக்கி வச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அதனால் இது கெட்டு போகாமல் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். எப்போ தேவை வருதோ அப்போது 2 டேபிள் ஸ்பூன் பல்ப்புக்கு 1 டம்ளர் தண்ணி, அதுதான் கரெக்டாக அளவு. அது ஜூஸ் கிளாஸு தான் நம்ம அளந்தெடுக்கணும். 250 ml தண்ணி தான் அதிலேக்கு சேர்க்கணும். இப்போ நாகப்பழத்தின் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் 1 கப்பு சர்க்கரை இதிலேக்கு சேர்க்கலாம். எனக்கு சர்க்கரை கம்மியாக போதும், அதனால நான் 3/4 கப்பு சர்க்கரை தான் சேர்த்திது. இனி நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும். இதே மாதிரி நல்லா கலர் விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காயிட்டு வரணும். இதிலேக்கு சர்க்கரை அதிகமாக சேர்த்திருந்தால் நம்ம ஜூஸ் தயார் பண்ணும்போது சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. ஆனால் கம்மியாகி போட்டிருந்தால் நமக்கு ஜூஸ் போடும்போது அப்போது கூட தேவையான சர்க்கரை சேர்த்தி நல்ல ஜூஸ் கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன் பல்ப்பு தான் கரெக்டாக அளவு. அதே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு இதிலேக்கு சேர்க்க போகிறேன். பாருங்கள், நம்ம பல்ப்பு இதே மாதிரி நல்லா திக்காயிட்டு வரணும். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. எலுமிச்சம்பழம் ஜூஸு மட்டும்தான் நம்ம இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்கிறது. வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே நம்ம இதிலேக்கு சேர்க்கறதில்ல. அதனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். கெமிக்கல்ஸ் எதுவுமே இதிலேக்கு சேர்க்கறதில்ல. அதனால் யாருக்கும் இது நல்லா குடிக்கலாம், ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். அதே மாதிரி இது நல்லா திக்காயிட்டு வந்துருந்தால் நமக்கு இது ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு ஜாமுக்கு பதிலாக கூட இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கரெக்டு பாகத்தில் வந்துடுச்சு. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. போதும், இந்த மாதிரி திக்னஸில் ஆகணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா ஆறியதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இது இருக்கும். இதே மாதிரி மாங்காய் பழம் திராட்சை பழம் எல்லாமே வச்சு நமக்கு இது செய்யலாம். மாங்காய் பழம் எப்படி அதனோட பல்ப்பு தயார் பண்ணுறதுன்னு முன்னாடி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது. அதனோட லிங்க் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இனி நமக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் செஞ்சு வச்சுருந்தா வருஷம் முழுக்க நமக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.